பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்க். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன, அதுவும் குறிப்பா இந்த பக்ரோஸ்க் பகுதியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவா இந்த பதிவுல பார்த்தலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அன்டைம்ல வீடியோ பதிவுகள் போடுறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேது. அந்த ஒரு காரணத்தினால அங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் போடக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்ற ட்ராக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. அது கூடவே முருகராஜ் அப்புறம் வேல்சக்தி அவங்க நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போ இதே போல இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயும் இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனோட தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்டா டொனஸ்க் ஒப்லாஸ்ட். இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான லாஜிஸ்டிக்கல் ஹப் தான் பக்ரோஸ்க். இந்த பக்ரோஸ்க பிடிக்கணும்னா பக்ரோஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அதாவது கோட்டைன்னு சொல்லக்கூடிய சிட்டிஸ் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கணும். அதுல ஒண்ணுதான் மிக்ரோகிராட், ரெண்டாவது ஷெவ்ஷெங்கோ, மூணாவது செலிடோ, நாலாவது ஹார்டிவ்கா. ஸோ இந்த 4 சிட்டிஸும் மிக முக்கியமான சிட்டிஸ். இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அப்பதான் பக்ரோஸ்கோட தென்மேற்கு, தெற்கு, தென் கிழக்கு, கிழக்கு பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யானால கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் பக்ரோஸ்க தொடர்ந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறக்கூடிய டைரக்ஷன்ங்கிறது பக்ரோஸ்கோட தென் கிழக்கு பகுதி தான். ஸோ இந்த டைரக்ஷன் நோக்கி தான் முன்னேறிட்டு இருக்காங்க. இத நம்ம ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய லேயர் தான், டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய லேயர் தான். ஸோ அதை லோட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரஷ்யா தரப்புல இருந்து முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ரஷ்யா டார்கெட் பண்ணிக்கிறது இந்த ஹார்டிவ்கா, ரெண்டாவது செலிடோ. இந்த ரெண்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க ஷெவ்ஷெங்கோக்கும் மிக்ரோகிராடும் நோக்கி. இப்போ இந்த செலிடோவை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னா மும்முனை தாக்குதல் பண்ணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பகுதியிலிருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிடோவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிட்டினா மிக்கலேவ்கா. சோ அதுல இருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிடோவை சுத்தி வர்றதுக்காக இப்போதைக்கு ரஷ்ய தரப்புல இருந்து இந்த நோவோ ஹார்டிவ்கால இருந்து இந்த லிஷ்விகாவையும் நோக்கி, ரெண்டாவது இந்த நோவோ ஹார்டிவ்கால இருந்து இந்த ஷுர்கியாரையும் நோக்கி ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய ஹைவே M30 இருக்கு இல்லையா, சோ அதை ரஷ்ய தரப்புல இருந்து த்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை த்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கீழே செலிடோவுக்கு போகக்கூடிய எல்லா சப்ளைஸுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ரெண்டாவது ரஷ்யா இந்த லிஷ்விகால இருந்து செலிடோவோட வடக்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் ட்ரூப்ஸுக்கு பேரபத்தை உருவாக்கிரும். ஏன்னா செலிடோவை சுத்தி வர தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ரஷ்யா அவங்களோட பிளாங்கிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து மேப் பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ரஷ்யா எப்ப இந்த ஆச்சரியட்ரேனியாவை பிடிச்சாங்களோ அப்பத்துல இருந்து தான் இந்த அளவுக்கு வேகமா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற முடிஞ்சது. ஏன்னா இது மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப்பா இருக்கு. ரெண்டாவது இந்த பகுதிகள் எல்லாமே ஹைட்ஸா இருக்கும். சோ ஒன்ஸ் இதுக்குள்ள வரதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்பேற்பட்ட ஆச்சரியட்ரேனியாக்கு இப்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆச்சரியட்ரேனியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்ரைனோட டவுன்ஸ்ல இருந்து உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதாவது இந்த டைரக்ஷன்ல நான் மார்க் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல. சோ தோராயமா இங்க இருக்கக்கூடிய இந்த தராஷ்விகால இருந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வெறும் 11 கிலோமீட்டர் தான். அது எல்லாத்துக்கும் மேல இன்னுமே இங்க இருக்கக்கூடிய கலினோவ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. சோ இந்த கலினோவ்ல இருந்து இந்த ஆச்சரியட்ரேனியாங்கிறது 6.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. சமீபத்துல உக்ரைன் தரப்புல இருந்து இந்த பகுதியில் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்திருந்தாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியில ரஷ்யா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டிஃபென்சிவ் லைனை. இந்த ஆர்கெங்கல்ஸ்கி அடுத்த இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா, இது ரெண்டுமே ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஆச்சரியட்ரேனியாவுக்கு அரணா இருக்குன்னா அது இந்த ரெண்டு பகுதி தான். இந்த ரெண்டும் எப்போ வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குதோ ரஷ்யாவோட ஒட்டுமொத்த முன்னேற்றம் இந்த பகுதியில் இருக்கிறதே கேள்விக்குறியா மாறிடும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மெரியா பெலோசுகா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. சோ இந்த பகுதிகள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலா இருக்கும், முன்னேறக்கூடிய எல்லாமே வீணா போயிடும். அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா இப்ப பக்கவாட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆச்சரியட்ரேனியா மட்டும் கிடையாது, இப்ப அடுத்ததான் இன்னொரு ஹைவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அதுதான் M30 ஹைவே. இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே லைன். நான் தோராயமா தான் மார்க் பண்றேன், எக்ஸாக்டா மார்க் பண்ணல. சோ இந்த ஆச்சரியட்ரேனியா வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே லைன் வருது. சோ ரஷ்ய வீரர்கள் இந்த ரயில்வே லைனை பிடிச்சு தான் ஆச்சரியட்ரேனியாக்கு போனாங்க. ஆச்சரியட்ரேனியால இருந்து ப்ரோக்ரஸ்க்கு எல்லாமே அது போல தான் வந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அந்த டைம்ல நம்ம அப்டேட் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஷ்ய தரப்புல எப்படி இந்த பயில முன்னேறினாங்கன்னு சொல்லிட்டு.
சோ அதே போல இப்ப இன்னொரு ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து எனேபிள் இருக்கு, அது நித்தேலோ. ஆனா இந்த நித்தேலோவும் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அதாவது அந்த சேஃப்டியான ரோடு அப்படிங்கிறது இந்த M30 கிடையாது இப்பவும். ஏன்னா கிரே ஜோன் வந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, அது எப்பவுமே சேஃப்டி கிடையாது. சோ ரஷ்யா இந்த பகுதி எல்லாமே, அதாவது நான் இப்ப மார்க் பண்ணக்கூடிய ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும்ன்றதுக்காக பின்சஸ், அதாவது சுத்தி வளைச்சு தாக்குதல் பண்றதுக்கான முறையில ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு 73 ஸ்கொயர் கிலோமீட்டர் தோராயமா தான் வரைஞ்சிருக்கேன். சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும்னா இந்த உக்ரைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது இந்த ரஷ்ய தரப்பு வந்து ரிஷ்விகால இருந்து இந்த உக்ரைன்ஸ்க்கு நோக்கி ஸ்டாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப இதை ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த லிஷ்விகால இருந்து புறநகரங்கள்ல முன்னேறி இந்த உக்ரைன்ஸ்க்கு நோக்கி உக்ரைன்ஸ்கோட தெற்கு பகுதியிலிருந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லிஷ்விகால இருந்து ஏன் உக்ரைன்ஸ்கோட வடக்கு பகுதியில வர முடியல, ரஷ்யா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலனா, அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய கோல்மைன் தான். இத்தனை நாளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ஸ் சொல்லியிருப்போம் இல்லையா. சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா லோட் ஆகும்போது அதோட ஹைட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆர்டிபிஷியலா இதான், இது தெரிக்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது மேன்மேட் கழிவுகளை வச்சு அந்த மைன் பண்றாங்க இல்லையா, சோ அதோட கழிவுகளை வச்சு உருவாக்கக்கூடிய மலைப்பகுதி தான். சோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா வியூ தெரியும், எந்த மாதிரி ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் ரஷ்யா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்டாக்ஸ் எடுக்கல. அதுக்கு பதிலா உக்ரைன்ஸோட தெற்கு பகுதியில இருந்து வந்து தாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தெற்கு பகுதியில வந்து தாக்கும் போதும் இந்த இடத்துல நம்ம பில்டிங்ஸ் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டான பில்டிங். சோ இந்த ஹைட்டான பில்டிங்ஸ்க்கான இப்ப சண்டை ஆரம்பிச்சிருக்கு. சோ அதை நோக்கி ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்ஸ் இந்த உக்ரைன்ஸ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த செலிடோவோட தெற்கு பகுதியில இருந்தும் ரஷ்யா தரப்புனால ஈஸியா முன்னேறி போய் தாக்குதல் பண்ண முடியும். சோ அப்படி பண்ணும்போது உக்ரைனுக்கு மும்முனை தாக்குதல் இந்த செலிடோல கொடுக்க முடியும். இந்த செலிடோவும் ஈஸியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இத ஃபியூச்சர்ல ஒரு ஃபார்வர்ட் அஃபென்சிவ் பேஸா பயன்படுத்தி கூட ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உக்ரைன்ஸ்கால மட்டும் ரஷ்ய தரப்பு வந்து சண்டை பிடிக்க கிடையாது. கீழே இருக்கக்கூடிய ஹிரின்கி, அது நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா, அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா இந்த பகுதிகள் எல்லாத்தையும் சுத்தி வளைக்கணும் இல்லையா. சோ அதுக்கான வேலைகளையும் ரஷ்ய தரப்பு வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த லிஷ்விகா இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து ஹின்கியோட வட கிழக்கு பகுதியில இருந்து வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல கிரே ஜோன் வந்துருச்சு அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஹின்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், சோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த M30க்கான ஹைவே ரொம்ப ஈஸியா சேஃப் ஆயிரும். சோ அதனால அவங்களோட அஃபென்சிவ் ஆபரேஷன் இன்னும் படு பயங்கரமா இருக்கும். அதுக்கான வேலைகள் தான் ரஷ்ய தரப்பு வந்து இப்ப இறங்கி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஏன் வந்து எடுத்தோடனே இந்த ரெண்டு பெரிய சிட்டிக்கு அட் அ டைம்ல ஃபைட் போகுது அப்படின்ற இன்னொரு கேள்விகளும் வந்திருக்கும். அதுக்கு காரணம் இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்ஸ்தினிவ்கா இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஜெலனி பர்ஷியால இருந்து. சோ இதை வேணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கலாம். பட் ஆனா அதை தொடர்ந்து ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறி இந்த ஜெலனி த்ரூபேக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஹிரின்கில இருந்து உக்ரைனால ஈஸியா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில பண்ண முடியும். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மரவரிசைகள் இருக்கு இல்லையா, சோ அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்களும் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் ஈஸியா மாட்டிக்குவாங்க. எப்படிப்பா சொல்ற, பக்கத்துல சிட்டிஸ்லாம் இருக்கு, திரும்பி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய புவியெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஜெலனே த்ரூபே இருக்கு இல்லையா, சோ அது வந்து கொஞ்சம் தாழ்வா இருக்கு. மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ஸா இருக்கும் இல்லையா, சோ ஹைட்ஸ் எல்லாமே உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது தாழ்வான பகுதிகளை ரஷ்ய தரப்புல முன்னேறிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியா தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்க. ரஷ்ய தரப்புல அதிகமான இழப்புகள் ஏற்படும். சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஜெலனே த்ரூபே எல்லாம் தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து அட்வான்ஸ் ஆகாம இங்க மேல இருக்கக்கூடிய ஹிரின்கி இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில தாக்குதல் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ ஹைட்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ஹைட்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது இந்த ஃபீல்ட்ஸ்குள்ள இருக்காங்க இல்லையா, இந்த இங்க இருக்கக்கூடிய ஃபீல்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா மரவரிசைகள்ல, சோ அங்க இருக்க உக்ரைனியன்ஸ்க்கு எல்லாம் பயம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இங்க ஆல்ரெடி கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்னோரிவ்காவோட முழு பகுதிகளும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும். இந்த கிரஸ்னோரிவ்கால இருந்து இந்த ஜொரைனிக்கும், ரெண்டாவது இந்த ஹிரின்கில இருந்து இந்த ஜொரைனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தான் வருது. இந்த 5 கிலோமீட்டருங்கிறது டேங்க் அட்டாக்ல இருந்து ஆர்ட்லரிகள் ஷெல்லிங்ல இருந்து மோட்டார் தாக்குதல் வரைக்கும் எல்லாமே கவர் ஆயிரும். இதுக்கப்புறம் உக்ரைன்
உக்ரைனியன்ஸ் இந்த பகுதிகள்ல இருந்து இவாக்குவேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். சோ இதுக்கப்புறம் எப்படி உக்ரைனியன்ஸ் இந்த பகுதிகளில் இழப்புகள் இல்லாம இந்த குர்லிவ்காவை நோக்கி வராங்க அப்படிங்கிறது தெரியல. அது கூடவே ரஷ்யா இந்த ஹாஸ்திரேல இருந்து கிருஷ்ணோரிவ்கா இருக்கு இல்லையா, சோ அதோட புறநகரங்கள் எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வேலைகளை இறங்கிட்டாங்க. ஆல்ரெடி இந்த கிருஷ்ணோரிவ்கால பெருமளவுல முன்னேறி வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணி பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 4 கிலோமீட்டருக்குள்ள தான் வருது. ரெண்டாவது இங்க ஒரு ரயில்வே லைன் இருக்கு. சோ அந்த ரயில்வே லைன் வழியா தான் ரஷ்யா தரப்புல இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த ரயில்வே லைன் வழியாவும் முன்னேறாங்க. ரெண்டாவது இந்த மேக்சிமிலிவ்காவோட பெரும்பான்மையான பகுதி, அதாவது ஒரு 40% பகுதி இந்த ஹெக்ரோஃபிகாலாம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஜோன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேக்சிமிலிவ்கால ரஷ்யன் ட்ரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த மேக்சிமிலிவ்காவோட 40% வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த மேக்சிமிலிவ்கால இருந்து தொடர்ந்து ரஷ்யா தரப்பு இருந்து முன்னேறிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த மேக்சிமிலிவ்கால இருந்து ஹோஸ்ட்ரேவோட மேற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் இந்த டைரக்ஷன்ல வச்சு சொல்லிட்டு இருக்கேன், இது மேற்கு பகுதின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இந்த மேற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ணும்போது இந்த ஹோஸ்ட்ரே முழுசும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த மரவரிசைகள்ல இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸையும் ஈஸியா ரஷ்யா தரப்பு சுத்தி வளைச்சிருவாங்க. சோ இங்க ரெண்டு பின்சர் மூவ்மெண்ட், அதாவது பக்கவாட்டு தாக்குதல், சுத்தி வளைக்கிறதுக்கான வேலைகள் ரஷ்யா தரப்புல இருக்காங்க. இதனால யாருக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது, ரஷ்யாக்கா இல்ல உக்ரைனுக்கா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ரஷ்யன்ஸ் இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ பலமுனை தாக்குதலுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் மார்க் பண்ற டைரக்ஷன் எல்லாத்துல இருந்துமே ரஷ்யா தரப்பு இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கிருஷ்ணோரிவ்கால இருந்து வடக்கு பகுதியில இருந்து, அதாவது நான் இப்ப வச்சிருக்கிறேன் இல்லையா அதே டைரக்ஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ கிருஷ்ணோரிவ்காவோட வடக்கு பகுதியில இருந்து ரஷ்யா தரப்பு இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ரஷ்யா தரப்பு இருந்து ஒரு வீடியோ பதிவு விட்டுருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைலலோட இருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிருஷ்ணோரிவ்காவோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய மரவரிசைகள், அந்த மரவரிசைகள்ல ரொம்ப ஃப்ரீயா ரஷ்யா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடியை விரிச்சு பிடிச்சிட்டு சில சோல்ஜர்ஸ் அந்த பகுதியில் நின்று இருக்காங்க இல்லையா. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப்ல ட்ரோன் கண்ட்ரோலோ ஆர்ட்டிலரி ஷெல்லிங் கண்ட்ரோலோ எதுவுமே உக்ரைனுக்கு இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த பகுதியில ரஷ்யா மொமெண்டம் கிடைச்சிருக்கு. சோ தொடர்ந்து வேகமா இந்த பகுதியிலிருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பல பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இத உக்ரைன் எப்படியாவது கவுண்டர் அட்டாக் பண்ணும். இந்த கர்ஸ்க் பகுதியில எலைட் பிரிகேட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, சோ எந்த நேரமும் அந்த பிரிகேட்ஸ அங்கிருந்து ரீடிப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பகுதியை சேஃப்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான உக்ரைனோட வீரர்கள் தேவை. இந்த பக்ராஸ்க் பேட்டில்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டெட்லி பேட்டிலா இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்ராஸ்க்கு சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க உக்ரைன் அப்படின்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து இந்த பக்ராஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, இந்த கிரமட்டாஸ்க்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ரேஸ் டு கிரமட்டாஸ்க், ஏன்னா யூகே தரப்பு வந்து ஒரு விஷயத்த செட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. சோ கிரமட்டாஸ்க் தான் ஃபைனல் பேட்டிலா இருக்க போது. அந்த கிரமட்டாஸ்க ரஷ்யா எப்போ போய் பிடிக்கிறாங்களோ அன்னி வரைக்கும் இது சண்டை நடக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா கிரமட்டாஸ்க் முழுதும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இது சென்ட்ரல் டொனஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி தான் பக்ராஸ்க். சோ இந்த கிரமட்டாஸ்க்ன்றது டொனஸ்கோட வட மேற்கு பகுதின்னு வச்சுக்கலாமியா. அதாவது நம்ம மேப் பாக்குறோம் இல்லையா அந்த பொசிஷன் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். டொனஸ்கோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் கிரமட்டாஸ்க். சோ அந்த பகுதி வந்துருச்சு அப்படின்னா என்டையர் டொனஸ்கையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க, சண்டை பிடிச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல ஆயிரும். அதுக்கப்புறம் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து மேப் பதிவுகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அப்டேட்ஸ் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு மேல டிலே இல்லாம தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். என்னென்ன பகுதியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேல இது போல டிலேஸ் இருக்காது. எனக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல நம்புறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.